Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நாம் கூடி வரவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கேட்கவும் தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God with a whole heart for giving us grace to come to His presence, to hear and to meditate the word of God this morning. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக, இடைபடுவாராக. May the Lord speak with us even today and minister with us. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord alone be glorified. இந்த காலை தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the presence of the Lord with a prayer that the Lord may bless this morning devotion. Hallelujah. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லால் பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீ. பொன்வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, எந்தன் ஆருயிரே. அன்பின் ஆண்டவரே, எங்களை நாங்கள் மறுபடியுமாக
உம்முடைய இன்ப சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு எங்களை நாங்கள் படைக்கிறோம். Our loving Lord, we humble ourselves once again at your presence and commit to your presence. இயேசுவே, எங்கள் மேல் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, காருண்யம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your Lord compassion, your favor and your love and mercy be reflected upon us, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு நேரத்தை செலவழிக்க கிருபை தந்திருக்கிறீர். Lord, you have given us grace to spend the time with your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களோடு இடைபடும்படி நாங்கள் ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி கொண்டு படைக்கிறோம். Lord, we commit ourselves and humble ourselves that the word may, Lord, work within us. ஆண்டவரே, இன்றைக்கு நலமானது எங்களுக்கு போதியும் அப்பா. Lord, teach us that is good to us today, Lord. எங்களை உணர்த்தி, எங்களை கண்டித்து, எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடும். Lord, convict us, warn us, and Lord, teach us wisdom, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும். Lord, prepare our heart that we may also become, Lord, not only the doers or hearers but also doers of your word, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. 180 நாட்கள் நீதிமொழிகளிலிருந்து நாம் தியானிக்கிற தியானங்கள்ல இன்றைக்கு நாம் பிரவேசிக்கிறது 101வது தியானம். Today we are entering 101st day among 180 devotions from the book of Proverbs. கர்த்தர் அளித்த கிருபை பெரியது. The grace that the Lord has entered is great. இன்றைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மோடு பேசுவாராக. Even today may the Lord speak with us with grace. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 3 verse 34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Surely he scorns the scornful but gives grace to the humble. இகழ்வோரை அவர் இகழுகிறார். Surely he scorns the scornful. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. Our God is a righteous judge. அவரிடத்திலிருந்து கிருபை வருமானால் நம்மை போல பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. If grace comes from him, then there is no one who is blessed like that. ஆனால் அவரிடத்திலிருந்து தண்டனை வருமானால் அதை தாங்கிக் கொள்ள நம்ம யாராலையும் முடியாது. But if punishment comes from him, then no one can bear it. அவருடைய சிட்சையை, அவருடைய தண்டனையை யாராலுமே சகிக்க முடியாது. No one can endure or bear the punishment that he gives. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மற்றவர்களை இகழுவாயானால் நானும் உன்னை இகழுவேன். Here the Lord says, if you scorn others, then I will also scorn you. இந்த இகழுவது அல்லது பரிகாசம் செய்வது என்பது நாம் கேள்விப்படாத ஒரு புதிய காரியம் அல்ல. So the scorning or mocking or teasing is not something a new problem. இது மனிதனுக்கே உரிய ஒரு பிரத்யேகமான ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன். I think it is an unique problem in the human race. ஏனென்றால் நீங்க நம்மை போல உயிர் வாழ்கிற எந்த மிருக ஜீவனை பாருங்க, இந்த இகழுகிற பழக்கம் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. Just consider other animal kingdom, the animals that live around us, they don't have this habit of mocking others. மிருகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை காயப்படுத்துறது, அடிக்கிறது அல்லது கொன்று போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பழக்கங்களை படிக்கலாம். ஆனா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பரிகாசம் பண்றது நீங்க பார்க்க முடியாது. When you look at animals, they have the habit of wounding others, hurting and also killing other animals, but you cannot find this habit of mocking or scorning others. அது நீங்க அனிமல் கிங்டம்ல பார்க்கவே முடியாது. You cannot witness it in the animal நீங்க kingdom. வேதத்துல வாசிப்பீர்களானால் இந்த இகழுவது, பரிகாசம் பண்றது அப்படின்றது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நிகழ்ந்து வருவதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. So if you read in the Bible, you can see that this incident of mocking someone happens right from the book of Genesis. நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, If you read Genesis chapter 21 verse 9, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன், அதாவது இஸ்மவேல் பரிகாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டாள் என்று பார்க்கிறோம். here we read, but Sarah saw that the son whom Hagar the Egyptian had born to Abraham was mocking. இஸ்மவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தான். Here Ishmael was mocking Isaac. அங்க ஒரு பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. There was a feast going on. ஈசாக்குக்காக கொண்டாடப்பட்ட இந்த பண்டிகையில இஸ்மவேல் இந்த சிறு பிள்ளையை பரிகாசம் பண்ணி கொண்டே இருக்கு. In the feast that was organized for this Isaac, you can see that Ishmael was making fun or mocking Isaac. அப்போ அது தனிப்பட்ட விதமா ஒரு அறையில செய்யப்பட்டதில்ல, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இந்த பரிகாசம் நடந்ததாக நாம அங்க பார்க்கிறோம். So it means that this mocking was not done in a private room, but it was done in a public before everyone.
நீங்கள் இதே போல ஒரு சம்பவத்தை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிக்கலாம். You can also read a similar incident in Genesis chapter 37 verses 19 and 20. அங்கே யோசேப்பினுடைய இந்த சகோதரர்கள் 10 பேர் அவங்க யோசேப்பு தூரத்தில் வர கண்டு இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு புனைப்பெயர், ஒரு பட்டம் அல்லது ஒரு பரிகாசமான விதத்துல அவனை பார்த்து கூப்பிட்டதை நீங்க பார்க்கலாம். Here you can read, when Joseph was coming at a far distance, his brothers called him, said, "Here comes the dreamer," and they said to each other and made fun of him. So this we can see mocking of Joseph by his brothers here. அப்ப பரிகாசம் பண்றது சொந்த குடும்பத்தினால் ரொம்ப பெருமளவு நடந்திருக்கு. So mocking has been done by own family mostly here. இது பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த பழக்கம் தொடர்கிறத நீங்க பார்க்கலாம். So not only this was witnessed in Old Testament, but you can find that this being continued in New Testament as well. ரொம்ப வேதனை என்னவென்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே பரிகாசம் பண்ணப்பட்டார். Most grieving is that even our Lord and Savior Jesus Christ was also mocked. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை பாருங்க. If you read Matthew chapter 27 verses 29 and 41, அங்கே முதலாவது சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள் என்று தெளிவா போட்டிருக்கு. Here we can read that the Roman soldiers, they twisted together a crown of thorns and set it on his head. They put a staff in his right hand. Then they knelt down in front of him and mocked him, saying, "Hail, King of the Jews." 41ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா? When you come to verse 41, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்து பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரிகாசம் பண்ணினார்கள் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். And unto Jesus who was hanging on the cross, here we can read the chief priests, the teachers of the law, and the elders mocked him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பரிகாசம் பண்ற சுபாவம் என்பது சபைக்குள்ளேயும் நுழையும் அப்படின்றத நாம பேதுரு எச்சரிக்கிறது நீங்க பார்க்கலாம். So also we can see that where Peter warned that this habit of mocking will also enter the church. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை பாருங்க. If you read 2 Peter chapter 3 verses 3 to 7, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் அல்லது இயேசு வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். Knowing this first of all, that scoffers will come in the last days with scoffing, following their own sinful desires, and saying, "Where is the promise of his coming? For since the father fell asleep, all things continue as they were from the beginning of the creation." அப்போ எல்லா இடங்கள்லயும் இந்த பரிகாசம் பண்ற சுபாவம் என்பது பரம்பி இருக்கிறதா நீங்க பார்க்கலாம். So you can read that this habit of mocking is widespread over everywhere. அதாவது குடும்பத்துல, சமுதாயத்துல, அரசாங்கத்துல, ஏன் சபையில கூட இந்த பரிகாசம் பண்ற சுபாவம் தொன்று தொட்ட ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கிறது. You can see that in family, in society, in government, but even in churches this has been a continuous problem for. நான் நினைக்கிறேன் நம்ம இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது பரிகாசத்தை தனிப்பட்ட விதமா நாம அனுபவிச்சிருப்போம் அல்லது இன்னொருவர் பரிகாசம் பண்ணப்படுறத நம்ம கண்களால் நம்ம பார்த்திருப்போம். So I think almost everyone who is listening to this sermon, that we might have all had undergone this process of pain of being mocked, or we would have witnessed someone mocking others. நீங்க மாணவர்களா இருக்கலாம், நீங்க ஆசிரியர்களா இருக்கலாம். You might be a student or teachers. நீங்க தலைவர்களா இருக்கலாம், பின்பற்றுகிற தொண்டர்களா இருக்கலாம். You might be leaders or followers who follow. நீங்க போதகர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். You might be pastors or believers. நீங்கள் பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். You might be parents or children. வயதானவர்களோ இளமையானவர்களோ, whether old or young. நீங்கள் குடும்பமா இருக்கலாம், அந்நியர்களா இருக்கலாம். You might be as a family or a stranger. நீங்கள் நண்பர்களா இருக்கலாம், உடன் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். Or you might be friends or colleagues. நீங்க யாரா இருந்தாலும் இந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதமாக நீங்க பார்த்திருப்பீங்க, அனுபவித்திருப்பீங்க, பாதிக்கப்பட்டு கூட இருப்பீங்க. Every one of us would have personally experienced this pain, or would have gone through this pain, or would have at least witnessed this pain. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில பேருக்கு இந்த பரிகாசம் அப்படின்றது முந்தின காலங்கள்ல நான் அனுபவிச்சேன், இப்போ எனக்கு நடக்கல நீங்க சொல்லலாம். For some this experience of being mocked could have happened in the past, but now it would have been stopped in your life. ஆனால் சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் இன்றைக்கு வரைக்கும் என்ன பரிகாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் இந்த பரிகாசத்துக்கு ஆளாய் இருக்கிறேன்னு சொல்லலாம். Some others may say, "Pastor, it is still a menace to me that I have to undergo and endure it every day." நம்முடைய சமுதாயத்தை பார்ப்பீர்களானா
ஒரு காலம் வந்து பரிகாசம் அப்படின்றது நேரடியாக ஒருத்தர் பார்த்து செய்த ஒரு காரியமாக இருந்தது. When you look at a society, this kind of ridicule or mocking, this happened once in person actually. ஆனால் இந்த காலங்கள்ல எப்படி வந்து நம்முடைய உபகரணங்கள்லாம் டெக்னாலஜி எல்லாம் அதிகமாகுதோ அதே போல இந்த பரிகாசம் பண்றதும் வித்தியாசமான விதங்கள்ல இப்ப நடக்கிறத பார்க்கலாம். So like how in the present days, like how our technology has improved, similarly you can see that this kind of mocking has also turned its variation. இப்ப பரிகாசம் பண்றதுக்கு எப்படி ஜனங்க வந்து முனைகிறாங்கன்னு சொன்னா சோஷியல் மீடியா, அப்புறமா பெய்ட் நியூஸ், எல்லோ ஜேர்னலிசம் இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இதன் மூலமா மீடியா மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, சேட்டிங் மூலமாகலாம் வந்து பரிகாசம் பண்ணப்படுறவங்க ஏராளமான பேர். Now today this kind of mocking is happening virtually on social media, paid news, yellow journalism, chats and other kinds of online virtual things. அதாவது தமாஷா பேசுறது வேற, பரிகாசம் பண்றது வேற. Actually like speaking humorous is different, but mocking is different. ரெண்டு ரொம்ப வித்தியாசம். Both are different. தமாஷா ஒருத்தர் ஜாலியா பேசுறது வேற. So being humorous is different. அதாவது அது எப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தரை போல நடிச்சு காட்டுறது, அவங்க பேசுறது போல பேசி காட்டி குடும்பம் முழுவதும் சிரிக்கும், சந்தோஷப்படும். அதாவது தமாஷா பேசுறவங்களுக்கும் சந்தோஷம், தமாஷ் பண்ணப்படுறவங்களுக்கும் சந்தோஷம், அந்த தமாஷை கேட்கறவங்களுக்கும் சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அதுல சந்தோஷப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதை மறந்துட்டு போயிடுவாங்க. So it is generally like it is done in a light hearted way where one person will act like the other one. Where in this instance both the one who is mocked will also laugh, the other one who is also mocking will also laugh at it. கேட்கறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, the hearers also will be laughing at it. ஆனா இன்னொரு விதமா தமாஷ் பண்றது அல்லது பரிகாசம் பண்றதுன்றது அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு வன்மத்தோட ஒரு ஆளை வந்து புண்படுத்தணும், காயப்படுத்தணும், வெக்கப்படுத்தணும், அவங்கள இழிவுபடுத்தணும்னு செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப மோசமானது, அது ரொம்ப ஆபத்தானது, தேவனுக்கு பிரியமில்லாதது. So there is another kind of mocking called bad teasing where people mock to the extent of becoming cruel. They hate them, they degrade them, they despise them, they subvert them, and that is really hurtful and that is really despising in the sight of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படி எல்லாம் பரிகாசம் நடக்கும்? So how will this mocking happen? பல விதங்கள்ல பரிகாசம் நடக்குது. This ridicule happens in many ways. இந்த பரிகாசத்துக்கு நாம வந்து ஒரு நாள் உடன்படவே கூடாது. And we should never go for company with this. எப்படிப்பட்ட பரிகாசங்கள் நடக்கும்னா சில பேர் வந்து சிலருடைய தோற்றத்தை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. So some people will make will ridicule their appearance. உதாரணமாக எலிசாவை பார்த்து பரிகாசம் பண்ணதை வந்து 2 ராஜாக்கள் 2:23 படிக்கலாம். For example, you can read in 2 Kings 2:23 where they mocked Elisha. அப்போ அந்த பெத்தேல்ல இருந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சிறு பிள்ளைங்க அந்த எலிசாவை பார்த்து மொட்டை தலையான்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை வச்சு பரிகாசம் பண்ணதை பார்க்கணும். Here you can see the small children here mocked at Elisha saying, "Go up you bald head." சில பேர் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க எப்படின்னா, தோற்றத்தில் அவர்களுடைய இயலாத தன்மை, அவர்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ஊனம், அவர்களுக்கு இருக்கிற பலவீனத்தை வச்சு பரிகாசம் பண்ணுவாங்க. So some people will not make fun of their appearance, some will make fun of their ability where they have any kind of weakness or some kind of inability that have. உதாரணமாக லூக்கா 22:63 வாசித்தீங்கன்னா, For example, Luke 22:63 இயேசுவை வந்து கைது செய்த போது அவருடைய கண்களை கட்டிட்டு அவருடைய கன்னத்துல அரைஞ்சு யார் உன்னை அறைந்ததுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லி பரிகாசம் பண்ணதை பார்க்கிறோம். Here when they arrested Jesus, they blindfolded him and beat him and they mocked him saying, "Prophesy who hit you." இன்னொரு விதமான பரிகாசம் இருக்கு. அவங்க இந்த பாலரா இருப்பதனால, ஆணா இருக்கிறதுனால, பெண்ணா இருக்கிறதுனால அதை வைத்து கொண்டு பரிகாசம் பண்ற ஒரு பரிகாசம் இருக்கு. And there's a third kind of mocking which is gender based. Just because they might be a woman or a man, they make fun based on their gender. நம்முடைய ஊர்ல கூட இந்த ஈவ் டீசிங் அப்படின்றது ஒன்று இருக்கு பாத்தீங்களா? பெண்களை பரிகாசம், அவங்க பெண்ணா இருக்கிறதுக்காகவே அவங்கள பரிகாசம் பண்ணுவாங்க. So we call it as eve teasing in our society. Just because they are women, they make fun of them. இப்போ இந்த காலங்களில் வந்து பெண்கள் மொத்தமா ஒரு கூட்டமா சேர்ந்துட்டு பையன்களை கார்னர் பண்ணி அவங்கள பரிகாசம் பண்ற காரியங்களை இந்த காலங்களில் நம்ம கேள்விப்படுறோம். And also in present day we can read where women come together and they also make fun of men. இன்னொன்று இருக்கு. அந்த பரிகாசம் எப்படின்னா, அவங்க எந்த இனம், அந்த இனத்தின் அடிப்படையில் அவங்கள வந்து புண்படுத்தும்படி பரிகாசம் பண்றது. So there's another mocking which is based on ethnicity. உதாரணமாக எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தால், ஆரோனும் மிரியாமும் மோசேயினுடைய மனைவி எத்தியோப்பிய பெண்ணாக இருந்ததனால அவளை பரிகாசம் பண்றாங்க நம்ம பார்க்கிறோம். So for example in Numbers chapter 12 verse 1 you can read this Moses and Aaron and Miriam made fun of the wife of Moses because she was an Ethiopian woman.
அவளுடைய ஸ்கின் கலர், அவளுடைய தோல், அதை பார்த்து அவளுடைய இனத்தை பார்த்து இந்த மாதிரி பரிகாசம் பண்றது. Based on a skin color and ethnicity. நீங்கள் இன்னொரு விதமான பரிகாசமும் இருக்கு, அது ரொம்ப வேதனையானது. என்னன்னா அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது, அவர்களுடைய மதம் சார்ந்த பரிகாசமும் இருக்கு. So there's one more kind of ridicule where they make fun based on their religion or faith. உதாரணமாக மத்தேயு 5:11 வாசிப்பீர்களானால், இயேசு சொன்னார், என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை, தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்னு சொன்னார். For example, you can read in Matthew chapter 5 and verse 11, blessed are you when men shall revile you, persecute you and say all manner of evil against you falsely for my sake. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசுவை பின்பற்றுகிற காரணத்துக்காகவே ஒரு பரிகாசம் ஒன்று இருக்கு. So here they are being made fun just because they follow Jesus. இது நிறைய பேர் தங்களுடைய பர்சனல் லைஃப்ல, அவங்களுடைய சோஷியல் லைஃப்ல அனுபவிக்கிறது உண்மை. And it is true that many people experience this pain in their social life, in their personal life. இன்றைக்கு பிளேட்டன்ட்டாக மீடியால கூட கிறிஸ்தவர்களை ஆங்கிலேய கைக்கூலிகள் அப்படின்லாம் சொல்லி பட்டம் வச்சு அவர்களுக்கு கிறிஸ்தவ போதகர்கள், பாதிரிமார்களை கேவலமான வார்த்தைகளால் பேசி அவர்களை பரிகாசம் பண்ணி நிந்திக்கிறத பப்ளிக்கா செய்யறதை இன்னைக்கு நம்ம நாட்கள்ல கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். So even today we can see in medias the way they show very clearly that that Christian pastors are considered as the workers of English people and they are abused very badly and cruelly. brazen-ஆக, boldly, outwardly, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்றது, அவங்கள கூனி குறுக வைக்கிறது, அவங்கள அவமானப்படுத்துறத ஒரு வழக்கமா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு மீடியால ரொம்ப பப்ளிக்கா இதை நம்ம டெய்லி கேட்கிறோம். So we read this, we see this publicly today very boldly, which is being shown about despising and abusing pastors in that way. அப்போ எதனால இந்த பரிகாசம்னா அவருடைய நம்பிக்கை சார்ந்த பரிகாசம். So this is based on their religion and faith. இன்னொன்னு ஒரு பரிகாசம் இருக்கு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if we come to Proverbs chapter 17 and 5, ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் போட்டிருக்கு. here we read whoever mocks the poor insults his maker. அப்போ இந்த மாதிரி ஒரு பரிகாசம் எப்படிப்பட்ட பரிகாசம்? ஆறாவது அவர்களுடைய சமுதாய அந்தஸ்து, அவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா, உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா அப்படின்ற அடிப்படையில் அவர்களை பரிகாசம் பண்றது. So this is based upon their social status, whether they are rich or poor, whether they are high or low. அப்போ இந்த மாதிரி ஒரு பரிகாசத்தை நம்ம உலகத்துல இன்றைக்கும் பார்க்கிறோம். So we witness such kind of insult even in this world today. அவங்க எந்த வேலை செய்யறாங்களோ அதை வைத்து பரிகாசம் பண்றது. They will make fun based upon the job they do. இன்னொன்னு இருக்கு, இன்னொரு பரிகாசமும் இருக்கு. வேதத்துல வாசிக்கும் போது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தகப்பனை பரிகாசம் பண்ணி அப்படின்ற வார்த்தை இருக்கு. So here again one more ridicule is Proverbs chapter 30 and verse 17, that the eye that mocks his father. இது என்னன்னா வயதின் அடிப்படையில் உண்டாகிற பரிகாசம். This is a ridicule that is made based upon age. அதாவது ஒரு இளைஞன் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களை தள்ளாடுகிறவர்களை பார்த்து பரிகாசம் பண்றது. A young man making fun of the old people based on their age. இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கறோமா இல்லையா? So we witness such kind of incidents, right? இளைஞர்கள் பெரியவர்களுக்கு ஒரு தனியா ஒரு புனை பெயரை கொடுக்கிறது, அவர்களுடைய காரியங்களை பரிகாசம் பண்றது, கிண்டல் பண்றது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றது, அவர்களை இழிவாக பேசுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். We can see where young people give nickname for the elder people, they just make fun of them that they don't know anything and they insult them, they despise them. இதை அடுத்த பக்கமும் சொல்லலாம். சில முதியவர்கள் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லது அறியாமையினாலோ அல்லது ஆணவத்தினாலோ ஒரு சிறியவனை பார்க்கும்போது அவனை அசட்டை பண்ணி பரிகாசம் பண்ணி அவனை புண்படுத்துற பெரியவர்களும் இருக்கிறாங்க. On the other hand, you can also see where the elder people also make fun because of their arrogance or because of their pride, they make fun of their juniors or the young people. இது எந்த அடிப்படையில் கேட்டா, வெறும் நீ வயது குறைவா இருக்கிற அல்லது வயது அதிகமா இருக்கிற என்கிற ஒரே காரணத்துக்காக பரிகாசம். So this is purely based upon the age difference alone, just because you are either younger or elder than them. இத போல பரிகாசம் பண்றதுக்கு எத்தனையோ காரணங்களை மனிதர்கள் பட்டியல் வச்சிருக்காங்க. So likewise men have so many kinds of list of reasons to mock. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க எந்த காரணத்துக்காக யாரை பரிகாசம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, no matter whomsoever you mock for any reason, பரிகாசம் என்பது எந்த மனிதனுக்கும் பயனுள்ளது, பிரயோஜனம் உள்ளது அல்லவே அல்ல. Mocking is not useful or beneficial to anybody. அது ஒரு தனி நபரா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமா இருந்தாலும் சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி,
பரிகாசம் என்பது இன்னொருவருக்கு பாதிப்பையும் வேதனையும் உண்டாக்குகிற ஒரு காரியம். Mocking it might be a personal life, your society, a family, or a nation, wherever it might be. Mocking is something that hurts and humiliates someone. அது நன்மையை கொண்டு வருகிறது இல்ல, அது தீமை நிறைந்தது. It never fetches good, it is always filled with evil. நீதிமொழிகள் 29:8 பாருங்க. Proverbs 29:8. பரிகாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள் என்று போட்டிருக்கு. We read scoffers set a city aflame. அது அர்த்தம் என்ன? What does it mean? நம்ம ஒருத்தரை பரிகாசம் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய தீமையை விளைவிக்கிறோம். When we mock someone, we actually commit a great evil to them. எப்படிப்பட்ட தீமைகள்? What kind of evil? பல விதங்கள். Many ways. ஒன்று, ஒருவரை நீங்க பரிகாசம் பண்ணும்போது அவருடைய சுய மரியாதையை நீங்க குலைக்கிறீங்க அல்லது கெடுக்கிறீங்க. One, if you mock someone, you actually hurt their self-esteem. ரெண்டாவது, நீங்க பரிகாசம் ஒருத்தரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத படபடப்பு, பயம், அவர்களுக்கு நம்பிக்கையின்மை, இவைகளெல்லாம் அவங்களுக்குள்ள ஊற்றுறதுக்கு உங்க பரிகாசம் காரணமா இருக்கு. And second, if you mock someone, it actually causes them to an increased kind of anxiety, fear, lack of confidence in them. அது மாத்திரமல்ல, நீங்க பரிகாசம் பண்ணும்போது இன்னொருவருக்குள்ள மன அழுத்தத்தையும் மனநிலையையும் நீங்க பாதிக்க முடியும். Also, if you mock someone, it can also affect bringing depression in them. நீங்க பரிகாசம் ஒருத்தரை நீங்க தொடர்ந்து பண்ணுவீங்களானா அவர்களோடு இருக்கிற நல்ல உறவுகளை கெடுக்கவும் அல்லது அதை கசப்பாக்கவும் அது காரணமாக மாறுகிறது. And also, if you continuously mock someone, it actually makes relationships difficult and bitter. நீங்க பரிகாசம் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஐக்கியம், ஒற்றுமை, ஒரு மனது, ஒரு விதமான குழுவில் உள்ள ஒரு மனம், இதெல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு இந்த பரிகாசம் காரணமா மாறிடும். And also, if you mock someone, this mocking become a reason to destroy unity, fellowship in a team. நான் சொல்லுகிறத நீங்க தனிப்பட்ட விதமா உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க என்று எனக்கு தெரியும். And I know you should have personally experienced this pain in your life. பல வருடங்களாக உங்க இருதயம் காயப்பட்டது, ஆறாத புண்பட்ட மனதுகள் ஏராளம் உண்டு. There are many wounded hearts which are wounded for many years together. சில பேர் உங்களை நினைத்தே ஒரு வெட்கம், ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, ஒரு விதமான மன அழுத்தம், இதெல்லாம் கடந்து போறதுக்கே காரணம் இந்த பரிகாசம் பண்ணதை நான் கேட்டதுலேருந்தே என்னால் நிம்மதியாக இருக்க முடியலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. I have also heard people saying that I am not able to live peacefully right from the time I have heard this mocking, where I have a kind of inferiority complex and a low self-esteem. நான் சொல்லுவேன், பரிகாசத்தினால நன்மை பெற்றவங்க யாருமே இருக்க முடியாது. I can tell you hardly anyone has been benefited by being mocked. நீங்க யாருக்காவது நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவர்களை குறித்து அவர்களை பரிகாசம் பண்ணாதீங்க. If you truly intend to do some good to someone, mocking them is a wrong way. Don't do that. பரிகாசம் பண்றது உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அநேகருக்குள்ள பெரிய சீரழிவை, பெரிய கெடுதலை உண்டாக்குகிறது என்பது உண்மை. And mocking might be very happy for you, but it's truly that wounds many people and destroys many life. And that is பரிகாசம் பண்றத ஆண்டவர் லேசா எடுக்கிறதே கிடையாது. The Lord doesn't consider this mocking to be a lighter thing. 34ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம நீதிமொழிகள் 3:34 படித்தோம். We saw in Proverbs 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார். Surely he scorns the scornful. ஆண்டவர் he is not comfortable, he is not happy. அவர் நாம இகழுகிறதை அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். So he is not comfortable when we scorn other people. அதற்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். And he will give the right reward for that. இந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்ப. So this verse is in this way, what you sow shall you reap. நீ எந்த தீங்கை செய்கிறாயோ அந்த தீங்குக்கு நீயும் உட்படுவாய். So whatever evil you do, you will also be done with that evil. அந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் சொல்றாரு, நானே கையில் எடுத்து என்னுடைய சொந்த பொறுப்பாக எடுத்து நானே அதை செய்வேன். And the Lord says, I will take that judgment as my own responsibility and I will fulfill it. நானே சரி கட்டுவேன். And I will requite it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பரிகாசத்தை பத்தி ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So we should be very careful about mocking. இன்றைக்கு ரொம்ப சுருக்கமாக இந்த ஏன் பரிகாசம் மனிதர்கள் பண்றத தங்க கையில் எடுக்கிறாங்க, ஏன் அவங்க பரிகாசம் பண்றாங்க அப்படின்றத வளையும் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். So today in short we want to learn why people resort to mocking. சில பேர் நீங்க பரிகாசம் பண்றவங்கள பார்த்து ரொம்ப மனம் உடைஞ்சிருப்பீங்க. சில பேர் நீங்க அறியாம கூட சிலரை பரிகாசம் பண்ற ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். So some people might be heartbroken because of being mocked, or some people would have mocked other people unaware. இந்த செய்தியை நீங்க கேட்கும்போது பரிகாசம் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால்
அதை நீங்க விடுறதுக்கு இது உனக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். So when you listen to this sermon, I think if you have the habit of mocking, I think it would be useful for you to leave that habit of mocking. அதே வேளையில உங்களை யாராவது பரிகாசம் பண்றாங்க அப்படின்னா ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்றத தெரிந்து கொள்றதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். At the same time, if someone is mocking at you, then you will be able to know why they are mocking at you. நாம 3 காரணங்களை பார்க்கலாம். Let us see 3 reasons. முதலாவது ஏன் ஒருவர் பரிகாசம் பண்றாங்க. First, why people resort to mocking. நாம் வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:34. We will read the same verse again, Proverbs 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Toward the scorners he is scornful, but to the humble he gives favor. முதலாவது காரணம் ஒருவர் ஏன் இன்னொருத்தர் இகழ்வாங்க தெரியுமா? The first reason why people mock, நான் சொல்லுவேன், அவர்களுக்குள்ளே தங்களை குறித்து இருக்கிற பெருமை. people filled with pride resort to mockery. அந்த இகழுகிறதுக்கு நேர் எதிரடியாய் சொல்லப்பட்ட வார்த்தை தாழ்மை உள்ளவர்கள்னு பார்க்கிறோம். So the opposite word given for scorners is humble. அவங்க தங்களை பற்றி தங்களுக்கு இருக்கிற பெருமை தான் மற்றவர்களை இகழவும் மற்றவர்களை பரிகாசம் பண்ணவும் மற்றவர்களை கிண்டல் பண்ணவும் அவங்கள ஏவும். So the pride they have about themselves is the only thing that provoke them to make fun or mock others. நல்லா கவனிங்க. Listen carefully. தாழ்மை உள்ளவர்களை மற்றவர்களை இகழுகிறத நீங்க பார்க்கவே முடியாது. You can hardly find any humble person indulging in mocking others. அதே வேளையில தாழ்மை உள்ளவர்களும் பரிகாசம் பண்ற இடத்துல மற்றவர்கள் புண்படுத்தப்படுற இடத்துல இவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது நீங்க பார்க்க முடியாது. At the same time, you cannot find such kind of humble people in the company of mockers. இந்த பரிகாசம் யார் பண்ணாலும் சரி, தங்களை குறித்து அவர்களுக்கு ஆழ் மனதில் இருக்கிற பெருமை தான் அவர்களை மற்றவர்களை பரிகாசத்திற்கு உட்படுத்த அவர்களுக்கு தைரியத்தை தருகிறது. No matter whoever does this mocking, it is the pride that they have in themselves about themselves which actually provokes them to do this mocking. நான் நினைக்கிறேன், தங்களை குறித்து ஒரு சரியான ஒரு புரிதலை யார் வைத்திருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாகவே பெருமையா இருக்கவே முடியாது. So I think people who have proper understanding of themselves cannot be proud. நம்ம குடிச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about yourself. நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? What do you have about thinking about yourself? என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. Just think what I have to think about myself. சங்கீதக்காரன் சொல்லுவாரு, அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொல்லுவார். Psalmist says that he considers us as his clay. அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை சொல்லும் பொழுது நான் சிறுமையும் எளிமையுமானவன். And when he says about himself before God, I'm just poor and simple. poor and needy. நான் சிறுமையும் எளிமையுமானவன். I'm poor and needy. அவர் தன்னை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகும்போது, ஆண்டவரே தேவரீர் என்னை குறித்து என் வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யறதுக்கு நானும் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். And when he considers himself before the Lord, he says, Lord, who am I and what is my family that you're mindful of me, Lord? தன்னை சவுலுக்கு முன்பாக இன்ட்ரோடியூஸ் பண்ண கொண்டு போகும்போது அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் யார், என் வீடு யார், ஒன்றும் கிடையாது. And when he was taken before King Saul, he said, who am I to be considered as the son-in-law of the Saul? நீங்க யோவான் ஸ்நானகனை பார்ப்பீர்களானால், when you look at John the Baptist, இயேசு சொன்னார் அவனை குறித்து, ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு சொன்னாரு. So Jesus said about him, there is no one more greater than the one who was born among women. யோவான் ஸ்நானகன் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கனத்தை இயேசு கொடுத்தார். Jesus gave so much of honor and respect to John the Baptist. ஆனா யோவான் ஸ்நானகன் தன்னை பற்றி சொன்னது என்ன? But what did John the Baptist say about himself? சொல்றாரு, இந்த இயேசுவினுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் இல்ல. See, he said, I'm not even worthy to untie the lashet of Jesus saddles. அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். He humbled himself so much. அவர் சொல்லுவாரு, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். He says, let me decrease and let him increase. நம்ம மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை என்பதுதான் உண்மை. So it is true that we have nothing to boast about ourselves. இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எல்லா அப்போஸ்தலரிலும் நான் ரொம்ப சிறியவன் என்று சொல்வார். Apostle Paul, who did the greatest ministry, he said, I am the least among all the apostles. இத்தனை நிருபங்களை எழுதினவர் அவர் சொல்றாரு, பாவிகள்ல நான் பிரதான பாவி. So the one who wrote so many epistles, he said, I am the sinner, the most sinner of the among sinners. சொல்றார், அகால பிறவியாகிய என்னை இயேசு ரட்சித்தார். He said, I am the wretched man whom the Lord has saved me. அப்போ இந்த மாதிரி தான் உண்மையாகவே
ஒரு தன்னை குறித்த புரிதல் உள்ள ஒரு ஞானம் உள்ளவன் தன்னை இப்படிதான் பார்ப்பான். So any person who have a proper understanding about himself will look at him in this way. ஒரு நாளும் எதை குறித்தும் பெருமை பாராட்டுறதுக்கு மேன்மை பாராட்டுறது உங்களுக்கு காரணமே தெரியாது. So they will not find a reason to boast or have proud about themselves. எவ்வளவுதான் இந்த உலகம் அவங்கள உயர்வா பார்த்தாலும் அவங்க பார்வையில் அவங்க எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல தான் இருப்பாங்க. No matter how much the world may exalt them, they will always look themselves at a ground level. உங்களுக்கு தெரியும், இந்த பவுல்லாம் பர்னபா ஒரு தீவுக்கு போகும்போது அவங்க மாலைகளெல்லாம் எடுத்துட்டு யூபிட்டர் வந்துட்டாரு, ஜூபிட்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் மாலை போட வந்தாங்க. So once when Paul and Barnabas went to an island, they all brought garlands and came to worship them, saying that we got Jupiter and Mercury here. ஏன்னா நடந்த அற்புதம் அவ்வளவு பெருசு. Because the miracle that happened was great. அப்போ ஆனா பவுல போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எப்பா நாங்க யாருப்பா, நாங்க வெறும் மனிதர்கள், சட்டையை கிழிச்சிட்டு போனாங்க. So but when you ask Paul, he said, see, we are mere human beings, and they just rented their clothes and ran away. நீங்க உதாரணமாக பேதுருவை பாருங்க. Look at Peter for example. கொர்நேலி அவனுடைய பாதத்துல விழுந்த போது, when Cornelius came and fell at his feet, பெரிய நூற்றுக்கு அதிபதி அவன் பேதுரு ஒரு பெரிய ஊழியக்காரனாக அவன் கணித்தான். This Cornelius was a centurion. He considered Peter to be a great man of God. ஆனா பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? But what did Peter say? எழுந்திருப்பா, you rise up. உன்னை போல நான் ஒரு மனுஷன் தான். I am also a mere man like you. என் கால்ல விழாதேன்னு சொன்னான். Don't fall on my feet. அப்போ உண்மையா தங்களை பற்றி ஒழுங்காக சரியாக புரிந்து கொண்டவங்க தங்களை குறித்து எப்பவுமே தாழ்மையா தான் இருப்பாங்க. So therefore people who have a proper understanding about themselves will stay humble. நான் அன்பாய் சொல்றேன், I tell you with love, ஒருவன் தன்னை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருக்குமானால் அவன் நிச்சயமாக மற்றவர்களை பரிகாசம் பண்ணவே மாட்டான். So a person who has a humble feeling about himself will never mock others. அடுத்த முறை யோசித்து பாருங்க. Next time you think about this, நீங்க இன்னொருவரை பரிகாசம் பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, அவங்கள நிந்திக்கும் போது ஒரு கேள்வி கேளுங்க, என்ன பற்றி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? when you mock someone, when you ridicule or make fun of someone, you just think, what do I think about myself? எதை பற்றி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன்? what do I boast about in myself? அந்த பெருமை எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாரோன்னு கேளுங்க, பரிகாசமும் தன்னால வெளியே ஓடிரும். You just pray, Lord, remove that pride in me, and Lord, give me humility, and this mocking will also run away from your life. இன்னொரு காரணம், இரண்டாவது காரணம், ஏன் பரிகாசம் எழும்புது மனிதருக்குள்ள? The second reason why people resort to mocking, பெருமை மாத்திரம் கிடையாது. not only pride. நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you read Nehemiah chapter 2 and verse 19, ஓரோனியனாகிய சன்பல்லத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். And when Sanballat the Horonite, Tobiah the Ammonite official, and Geshem the Arab heard about it, they mocked and ridiculed us. What is this you are doing? They asked. Are you rebelling against the king? இங்க 3 பேரை சொல்லியிருக்கு. Here there are 3 people mentioned. சன்பல்லாத், தொபியா, கேஷேம். Sanballat, Tobiah and Geshem. இவங்க 3 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, நெகேமியாவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பரிகாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. Here they mock Nehemiah and his people. என்ன வேலை செய்றீங்க? What are you doing? ஒரு நரி மேல ஏறி போனா கூட அது விழுந்துரும். Even if a fox walk on it, it will fall down. கிண்டல் பண்றாங்க. They were mocking. எதற்காக கிண்டல் பண்றாங்க? Why did they mock? இவர்கள் கிண்டல் பண்றதுக்கான காரணம் என்ன? What is the reason for them to mock? 20ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அது விளங்கிடும். If you read verse 20, you can understand. அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க பாருங்க. நெகேமியா அவன் கூட்டத்தாரும் பதில் சொல்றாங்க. Nehemiah and his people answered here. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். Then answered them, the God of heaven, he will prosper us, therefore we his servants will arise and build. உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னார். But you have no portion, nor right, nor memorial in Jerusalem. ஏன் ஒருவர் இன்னொருவரை கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? So why will people resort to mocking? இன்னொருவற்ற பிரச்சனை இருக்கிறதுனால இல்ல. It's not because the other one has a problem. உண்மை என்னன்னா, இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படி, மேன்மை பாராட்டி கொள்ளும்படி எதுவுமே இருக்காது. It's because the truth is that they don't have anything to boast or tell about themselves. இந்த சன்பல்லாத், தொபியா, கேஷேம் இவங்களை பார்த்து நெகேமியா அவங்க கூட்டத்தார் சொல்றாங்க, உங்களுக்கு பேர் விளங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
So here Nehemiah and his people said unto the Sanballat, Tobiah and Geshem, you have nothing to speak about yourself. உங்களுக்கு எருசலேம்ல பங்கும் இல்ல பாத்திரமும் கிடையாது. You don't have any portion or right in Jerusalem. அப்ப ஒன்றுக்குமே உதவாதவன் தான் என்ன பண்ணுவானா மற்றவனை பரிகாசம் பண்ணுவான். So people who don't have any useful roles or who are useless, they will resort to mockery. நீங்க பொதுவா பாருங்களேன், வாழ்க்கையில பிரயோஜனமானது, கண்ணியமானது, உயர்வானது, வெற்றிக்குரியதை செய்யறவங்களுக்கு மற்றவர்களை கிண்டல் பண்றதுக்கு, பரிகாசம் பண்றதுக்கு நேரமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. So people generally, when you see people who do dignified works, people who do useful works, they don't have time to mock others. நிறைய பேர் தங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்கே மற்றவங்களை பரிகாசம் பண்ணுவாங்க. There are certain people who just mock others just to cover up their failures. இந்த மாதிரி இந்த கோழைகள் இருக்காங்க பாருங்க, வாழ்க்கையில இந்த வெற்றி எடுக்காத தோல்வி அடைந்தவங்க இருக்காங்க பாருங்க, தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு இவங்க மற்றவர்கள் மேல பரிகாசத்தையும் நிந்தையும் குவிச்சிட்டு அட்டென்ஷனை இன்னொருத்தர் பக்கம் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. So such kind of cowards or unsuccessful people or timids, they try to criticize other people or mock other people and try to cover up the failure and divert the thing away from them. நீங்க பொதுவா வேணா கவனிச்சு பாருங்களேன், இன்னொருவரை பரிகாசம் பண்றவங்களுடைய பர்சனல் லைஃபை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். So generally try to analyze the life of people who mock others. அவங்க வாழ்க்கையில ஒன்றை கூட அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. They would have not achieved anything in their life. சொல்லிக் கொள்ளுகிறபடி எதுவுமே இருக்காது. There would be nothing to say or boast about anything in their life. இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த ட்ராலிங், மற்றவர்களை கிண்டல் பண்றது, பரிகாசம் பண்றது, அவங்கள டீக்ரேட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. Today we have in social media many people who troll, who also degrade, who also make fun of other people. Facebookலாம் பாருங்க, அப்படியே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. So in Facebook you can see people who do character assassination. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ பண்றது, அவங்க பண்றது, இப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. They will ridicule and mock, saying he is not right, he is not doing right, he is not right. சில ஊழியர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஊழியர்களை தேவையே இல்லாம அவசியம் இல்லாம கிண்டலா பேசுவாங்க. Even some pastors also speak in a sarcastic mocking style about other pastors. நீங்க அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட மினிஸ்ட்ரியை போய் பாருங்களேன். So you look at their personal life and their ministry. உண்மையா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். Truly it will be amazing. அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இருக்காது, அவங்களுக்கு சாதிச்ச சாதனை ஒண்ணுமே இருக்காது. They will not have any backgrounds. You cannot find any achievements in their ministry. தங்க வாழ்க்கையில சொல்லிக் கொள்ளுகிறபடி எந்த சாதனையும் அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. They would have not achieved any great thing to boast about in their life. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா வேலை கூட இருக்காது. Some people they don't have even a job. சில பேரை பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட அவங்க ஆத்துமாதாயம் செஞ்சிருக்க மாட்டாங்க. And certain people, they would have not even gained single soul in their life. ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. They would not even done a small thing for the kingdom of God. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களால் செய்ய முடியாத சாதனைகளை இன்னொருத்தன் பண்றதை பார்த்துட்டா அவர்களை பரிகாசம் பண்ணி அதன் வழியாக தங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காதா, தங்களுக்கு ஒரு பேர் வராதா அப்படின்னு இந்த வழியை எடுத்துடுவாங்க. So therefore they choose this path of mocking other people so that they will also get that attention which the other one is getting by achieving something. ரொம்ப வேதனையோட நான் சொல்றேன், I tell you with much grief. ஒருவர் ரொம்ப நல்லா பரிகாசம் பண்றாங்க, ரொம்ப துடுக்கா கேள்வியெல்லாம் கேட்கறாங்கன்றதுக்காக பெரிய ஞானி நம்ம நினைச்சிட கூடாது. Just because a person is mocking or asking questions smartly, you cannot consider him a wise man. மற்றவங்களை அவர் பரிகாசம் பண்ணிறதுனால இவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் நீங்க நினைச்சிட கூடாது. Just because he is mocking others, he is not a perfect one. சில பேர் இதுல ஏமாந்துறாங்க. Some people are deceived in this. என்னந்தாலும் அவர் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியாதுல. See anyway he is not able to answer his question, right? இங்க பாருப்பா, பதில் சொல்றாங்களா சொல்லலையான்றது பெரிய காரியம் இல்ல. See whether answering the question or not is not the correct one. எல்லாரும் பட்டிமன்றத்துக்கு பேசுற அளவுக்கு எல்லாருக்குமே திறமை இருக்காது. Everyone will not have the skill to speak in a debate. எல்லாருக்குமே பேச்சு திறமை இருக்காது. Everyone may not be eloquent in speaking. நீங்க பார்க்க வேண்டியது பேச்சு திறமை இருக்கா, வாழ்க்கையில உண்மையா அவங்க சாதிக்கிறாங்களான்னு பாருங்க. So rather than seeing the eloquent skill, you have to see whether they are achieving anything in their life. அவங்க ஊழியம் எப்படி இருக்கு, how is their ministry, அவங்க எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றாங்க, how many souls are they gaining in their life, அவங்க கர்த்தருக்காக செய்யற சாதனை என்ன, what are the achievements they do for the Lord. சும்மா ஒரு மொபைல் போனை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறவன நீங்க கேட்டுக்கிட்டு அப்பா என்ன மாதிரி அளக்குறாருன்னா, எப்ப அவன் வாழ்க்கையில் என்ன அளந்திருக்க, நீ என்ன சாதிச்சிருக்க ஒரு பட்டியல் போடு. So if you just look at a person who have a mobile phone and just watch him speaking whatever you want, just ask him what you have done in your life, what you have achieved in your life. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் கேமராமேன் ஆயிட்டாங்க, எல்லாரும் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆயிட்டாங்க. Today everyone have become a cameraman, everyone has become a news reporter. எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Everyone have started criticizing others. இப்போ நம்ம அவங்க பேக்ரவுண்ட நம்ம ஆராயறதே இல்ல. But we don't examine
examine their background at all. அவங்க வந்து உண்மையா அவங்க லைஃப்ல இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவங்க லைஃப்ல என்ன சாதிச்சிருக்காங்கன்னு போய் கேளுங்களேன். Just ask them, what have you achieved for you to speak to this extent? அவங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. They will not have nothing to speak. அநேகர் வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அதை மறைக்கிறதுக்கு மற்றவர்கள் மேல சேற்ற வாரி பூசுவாங்க. Many people would have had a utter failure, but just to cover up that failure, they will just do all these ஒரு things. வேதனையான வசனம் பைபிள்ல இருக்கு. There is a very sorrowful verse in the Bible. யூதாவின் நிருபம் 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, The epistle of Jude, verse 18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. How they told you that there would be mockers in the last time who would walk according to their own ungodly lust. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? இந்த பரிகாசக்காரர்னு ஒரு கூட்டம் இருக்காங்களாம். So there is a crowd called mockers. இவங்க லைஃப் எப்படி நடக்கிறாங்கன்னு போய் பார்த்தா வேதம் சொல்லுது, தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா மற்றவங்கள பரிகாசம் பண்ணுவாங்க. So when you look at their life, they'll walk according to their own ungodly lust, but they will be keeping mocking others. மற்றவர்கள் தங்களை கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு டைவர்ட் பண்றதுக்கு ஒரு டாக்டிக்கா கூட பரிகாசம் சில பேர் யூஸ் பண்ணலாம். So some people may also use this mockery as a diversionary tactic. தங்களுடைய தோல்விகளையும் தங்களுடைய தவறுகளையும் மறைக்கிறதுக்கு பொதுவாக மற்றவர்களை பரிகாசம் பண்றது சில பேருடைய வழக்கமாக இருக்கும். Some people may have the habit of mocking and making fun of others just to cover up their failure and unsuccess. முதலாவது சொன்னேன், சிலருக்கு பெருமை இருந்தா அவங்க வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. First I told you, people filled with pride resort to mockery. ரெண்டாவது, தங்களுக்குன்னு சொல்லிக் கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தோல்வியா இருக்கும்போது அவங்க மற்றவர்களை பரிகாசம் பண்ணுவாங்க. Second, people who live in failure resort to mockery. மூன்றாவது, ஏன் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து ஞானம் இல்லாமல் இருந்தால், சரியான புரிதல் இல்லாமல் இருந்தா இப்படிப்பட்டவர்கள் பரிகாசம் பண்ணுவாங்க. Third, people with limited or low understanding resort to mockery. நீங்கள் நீதிமொழிகள் 1:22 வாசித்து பாருங்க. Proverbs chapter 1 verse 22. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? How long will you who are simple love your simple ways? How long will mockers delight in mockery and fools hate knowledge? நல்லா கவனிச்சிங்களா? Did you notice? இந்த பரிகாசத்துக்கும் பேதமைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. So there is always a connection between mockers and fools. Mockery and foolish. பரிகாசம் பண்றவங்களுக்கும் மதியினருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. So there is a connection between mockers and fools. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. People with simple minds and foolish hearts, they generally resort to mocking. பொதுவாகவே ஞானமற்றவர்கள், பேதமையாக இருக்கிறவங்க, பேதைகளாக இருக்கிறவங்க, சரியான ஞானமோ அறிவோ புரிதலோ இல்லாதவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா கிண்டல் உடனே பண்ணிடுவாங்க. இது உண்மை. This is true. நீங்கள் பொதுவாக பாருங்களேன், பரிகாசம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ், சத்தியங்கள் என்ன, உண்மை என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. Generally when you consider people who mock, they generally don't have interest to know about the facts or the truth. உண்மை என்னன்னா அவங்களுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதே அவங்களுக்கு ஒரு பயமாயிடும், அவங்க அதில் விரும்ப மாட்டாங்க. So generally they don't feel comfortable to know the truth. அவங்க பொதுவாக ஏதாவது ஒரு காசிப், யாராவது ஒருத்தர் சொன்ன ஒரு கதை, உண்மைக்கே புறம்பான காரியம், பொய்யான காரியங்கள், கற்பனை காரியங்களை வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. So they just make fun of other people, making use of the gossip that they heard, the lies, the things that they heard, unnecessary things or unwanted things. அவங்களுக்கு தெரியும் உண்மையை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு பரிகாசம் பண்ணுற காரணம் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. So they know very well that if I know the truth completely, then I cannot get a chance to mock, therefore they refuse to get the total truth. பொதுவாக நீங்கள் கவனிச்சு பாருங்க, நல்ல அறிவாளிகள், ரொம்ப ஞானம் உள்ளவர்கள், நல்ல பகுத்தறிவு உள்ளவங்க, நல்ல ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க, சத்தியத்துக்கு பின்னால் போகிறவங்க, அவங்கெல்லாம் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. So generally people who have good understanding, who are wise enough, who have good knowledge, people who go behind the truth, they will never gossip others. They will never mock. இந்த பரிகாசக்காரோட கூட்டத்திலே நீங்க அவங்கள பார்க்கவே முடியாது. You cannot find them among the company of mockers. நல்ல டீசென்ட்டா நோபலா இருக்கிறவங்கள பாருங்க,
பரிகாசத்துக்கு அந்த லெவலுக்கு இறங்கவே மாட்டாங்க. People who are noble and decent, they will not go to the extent of mocking others. நீங்கள் நீதிமொழிகள் 14:6 பாருங்களேன். 14:6. If you look at Proverbs 14:6, பரிகாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். the mocker seeks wisdom and finds none. புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும்னு போட்டிருக்கு. But knowledge comes easily to the discerning. 14:6 14:6 14:6 பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் 16 இல்லப்பா 6 14:6 பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்க முடியாதான். The mocker seeks wisdom and finds none. அப்போ பரியாசம் பண்றவங்களுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. So it means that a mocker and wisdom has no connection at all. உங்களுக்கு அன்பாய் நான் சொல்றேன், I tell you with love, இந்த பரிகாசத்துக்கு இகழ்ச்சி செய்யறதுக்கு நாம ஒரு நாளும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. we should never give room for this mocking or scorning in our life. ஏன்? Why? அது பெருமை உள்ளவர்கள் செய்யற வேலை. Because it is being done by people who have pride. ஏன் அது நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னா, வாழ்க்கையில சாதிக்காதவங்க செய்யறது பரிகாசம். So why we should not resort to mocking? It's because people who fail or who are unsuccessful in their life do mocking. அந்த வாழ்க்கையில ஞானமற்றவர்கள், புத்தியற்றவர்கள், பேதைகள் செய்யற வேலை தான் பரிகாசம். So mockery is something done by fools or people with low understanding or limited இந்த understanding. பரிகாசத்துல நம்ம ஒரு நாளும் நாம பங்கு கொள்ள கூடாது. We should not have become a company of these mockers at We any should point. not indulge or involve or incite mockery. நாம் அதில் ஈடுபடக்கூடாது, அதை தூண்டக்கூடாது, அதில் நம்ம என்டர்டெயின் ஆகக்கூடாது, நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது. We should not involve or indulge or entertain or instigate it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. ஏன் நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா, So why we should not do this? 3 காரியம் சொல்லுவேன். I will tell you 3 things. முதலாவது, பரிகாசத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. First, mocking is totally useless. ஒரு பிரயோஜனம் கிடையாது. There is no use at all. நீங்கள் பிரசங்கி 7:6 வாசிக்கும் போது, If you read Ecclesiastes 7:6, மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயைன்னு போட்டிருக்கு. For like the crackling of the quick burning thorns under a cooking pot, so is the laughter of the fool. பரிகாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆகவே நீங்க பரிகாசம் பண்ணாதீங்க. So there is no use in mocking, therefore don't mock. ரெண்டாவது நான் சொல்லுவேன், ஏன் பரிகாசத்தை நீங்க தயவுசெய்து கையில் எடுக்காதீங்கன்னா, பரிகாசம் நன்மையை கொண்டு வராது, அது தீமையையும் அது ஆபத்தையும் விளைவிக்கும். The second reason why we should quit mocking is dangerous and it will fetch you no good. நீதிமொழிகள் 19:29. Proverbs 19:29. பரிகாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. We read condemnation is appropriate for mockers just as beatings are for the backs of fools. அன்பாய் சொல்லுவேன், பரிகாசம் பண்ணப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் இது வேதனை கிடையாது, ஆபத்து கிடையாது. பரிகாசம் பண்றவங்களுக்கும் இது பெரிய ஆபத்து. So I tell you, this is not only danger to the one who is being mocked, but it also dangerous to the person who is perpetrating it. மூன்றாவது ஒன்று சொல்லுவேன். The third one, ஏன் நீங்க பரிகாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு நீங்க துணை போக கூடாது, அதுல ஈடுபடக்கூடாது அப்படின்னா, why you should not do mockery or involve in mocking? பரிகாசம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு எடுத்து விடும். Third, mocking robs the blessings of God. ஆகவேதான் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். We read in Psalm 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராம இருக்கிறவன் தான் பாக்கியவான். So we read, blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stand in the path of the sinners, nor sit in the seat of the scornful. அவன் தான் ஆசீர்வதிக்கப்படும். Well, he will be blessed. அப்போ பரியாசம் பண்றவன் இந்த பாக்கியமான நிலைக்கு வரவே முடியாது. So a mocker cannot come to the state of blessing. நீங்க 3ஆம் வசனத்துல இருக்கிற நடப்பட்ட வாழ்க்கை, கனிதருகிற வாழ்க்கை, இலையுதிராத வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதங்களை பெறதுக்கு பரிகாசம் ஒரு பாதை அல்ல. So with the blessing that is given in verse 3, which is a fruitful life, which is a planted life, and this mocking is not a pathway for that. உங்க வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா பரிகாசத்துக்கு போயிடாதீங்க. If a life ought to be blessed by the Lord, don't choose mocking. அந்த எச்சரிப்பின் வசனத்தோட திரும்ப முடிக்கிறேன். So I finish it with that warning verse. நீதிமொழிகள் 3:34. Proverbs 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார். Surely he scorns the scornful. உங்க வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா தயவு செய்து மற்றவர்களை இகழுகிறது, பரிகாசம் பண்றது,
நிந்திக்கிற இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தா அதை விட்டுருங்க. If your life ought to be blessed by the Lord, if you have this habit of mocking or making fun or ridiculing others, just quit it. நீங்க பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். And it is God's desire that you should be blessed. அந்த பாக்கியம் பரிகாசத்தினால் வரவே வராது. You cannot receive that blessing because of mocking. கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? May the Lord speak with us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we praise you. எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி. Lord, thank you for these words of warning, Lord. எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. Lord, thank you for your counsel, Lord. ஞானம் அடைந்தவர்களாய் பரிகாசத்தை நாங்கள் வெறுக்க, பரிகாசத்துக்கு துணை போகாமல் இருக்க, பரிகாசத்தினால் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஆபத்தையும் நாங்கள் உண்டாக்காமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். Lord, give us grace, give us the knowledge that we may quit this mocking. Let us not indulge in this mocking, and that we may also, Lord, take away this, remove this mocking with us, which is really dangerous to us. ஆண்டவரே, எங்களை சத்தியத்தை பிரியப்படுகிறவர்களாக, நீதியாய் நடக்கிறவர்களாக, மற்றவர்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற எங்களுக்கு தயவு செய்து உதவி செய். Lord, help us that we may become people who walk in truth, who, Lord, grow up in righteousness, and, Lord, build way of righteousness for others. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.